அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டியிருக்கும் வீடுகள் குடியிருப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் அனகாபுத்தூர் மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சியினரும் அங்கு சென்று மக்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அனகாபுத்தூரில் வீடுகளை இழந்த மக்களை நேரில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் தலைமை செயலகத்திற்கு வந்த அவர் தலைமை செயலாளரை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், அனகாபுத்தூரில் மூகாம்பிகை நகர், காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் ஆகிய 3 பகுதிகளையும் நீர்பிடிப்பு பகுதி என்று நீதிமன்றம் அறிவித்து அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. அதனையொட்டி ஏற்கனவே மூகாம்பிகை நகரில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். தற்போது காயிதே மில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் பகுதிகளை இடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சூழலில் இன்று அந்த பகுதிக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததாக தெரிவித்தார். அதனையொட்டி தலைமை செயலாளர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் கார்த்திகேயனை சந்தித்து மக்கள் தரப்பு கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம். நீதிமன்ற ஆணையை மீறி வேறு எதுவும் செய்ய இயலாத நிலையில் உள்ளோம் என்பதை தலைமை செயலாளர் தன்னிடத்தில் விளக்கினார். என்றாலும் மக்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஏற்கனவே மூகாம்பிகை நகரில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். தற்போது காயிதே மில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் பகுதிகளை இடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சூழலில் இன்று அந்த பகுதிக்கு நேரிலே சென்று மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தேன். அதனையொட்டி தலைமை செயலாளர் மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் நேரிலே சந்தித்து மக்கள் தரப்பு கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம். நீதிமன்ற ஆணையை மீறி வேறு ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறோம் என்பதை தலைமை செயலாளர் தமிழ்நாட்டில் கோடை மழையால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள மின்துறை தயாராக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் போக்குவரத்து துறை அமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். ஊட்டியில் பெய்து வரும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். மின்சாரம் தொடர்பான புகார்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தினார். கோடை மழை காலத்திலேயே சூறைக்காற்று அடித்து நிறைய இடங்களில் மின்கம்பங்கள் சாய்கின்ற சூழல் ஏற்பட்டது. அவையெல்லாம் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அப்படி ஒரு சூழல் ஏற்படுமானால் அதனை எந்த நேரத்திலும் எதிர்கொள்வதற்கு மின் வாரியத்தில் இருக்கிற பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் இந்த நிலையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இதேபோன்று தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எதுவும் பிரச்சனை என்றால் உடனடியாக மின்னகத்தை தொடர்பு கொள்வதற்கு மின்னகம் என்கின்ற அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 949879 என்கின்ற அந்த எண்ணின் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய புகாரை அளித்தால் உடனடியாக அந்த பகுதி என்ன பிரச்சனையோ அதை தீர்ப்பதற்கு அங்கங்கே இருக்கின்ற பொறியாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பேருந்து நிலையத்திலிருந்து 6 புதிய வழித்தடங்களில் மகளிர் கட்டணமில்லா விடியல் பயண பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். 6 வழித்தடத்தில் பேருந்துகளை துவங்கி வைத்து திருமானூர் வரை செல்லும் பேருந்தில் அமர்ந்து பயணம் மேற்கொண்ட அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். கோடை மழை மற்றும் சூறைக்காற்றால் சில இடங்களில் சாய்ந்து வரும் மின்கம்பங்கள் உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தேவையான மின்கம்பங்கள் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாகவும் மின்வாரிய ஊழியர்கள் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில திட்டக்குழு ஆய்வின்படி ஒரு மகளிருக்கு சராசரியாக 888 ரூபாய் மாதந்தோறும் சேமிப்பு கிடைக்கிறது என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தனசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் நடைபெறும் அரசு விழாவில் ரூபாய் 1200 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு அமைச்சர் பேட்டியளித்தார்.
அப்போது தெரிவித்த அவர், ஜூன் 11ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தருகிறார் என்றும், விமான நிலையத்திலிருந்து மேட்டூர் செல்லும் வழியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். மறுநாள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சேலத்தில் நடைபெறும் நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு ரூபாய் 1200 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜூன் 11, 12 தேதியில் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து மேட்டூர் அணையினை திறந்து வைத்துவிட்டு சேலத்தில் நடைபெற இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற மாபெரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே 2 நாட்கள் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் திமுக கால்பதிக்கு பெண்ணாகரம் இடைத்தேர்தல் பார்முலாவை பயன்படுத்தப் போவதாக அமைச்சர் ஏவுவேலு தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் ஏவுவேலு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமாக சேலம் இருப்பதால் அவர்கள் தேர்தல் வியூகத்தை முன்வைத்து களம் காண்பார்கள். அதனை முறியடிக்க பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் ரகசிய பார்முலா மூலம் வெற்றி பெற்றதை போன்று சேலம் மாவட்டத்திலும் தேர்தல் ரகசிய பார்முலா பயன்படுத்தப்படும் என்று கூறினார். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் பார்முலாவை வெளியே சொல்லாமல் இருந்தது போன்று சேலத்திலும் தேர்தல் பார்முலா அமைக்கப்படும். அதனை நிர்வாகிகள், தொண்டர்கள் வெளியே கூறாமல் தேர்தல் பணி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்ட நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்ட மனுவிற்கு 10 நாட்களில் நடவடிக்கை எடுக்க தவறினால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்க தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது அதிகபட்சமாக 10 நாட்களில் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை எனில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். குப்பை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்லையும் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, திருப்பூர் குப்பை கூட கோயம்புத்தூர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை கடுமையா இருக்குது. வெள்ளூர் குப்பை கிடங்க மருந்து அடிக்கணும், அதே போல வாசம் வராம தடுக்கணும். அதே போல மரப்பாலத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து பாலத்தை இப்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கடுமையா டிராபிக் இருக்குது. எந்த போலீஸும் அங்க இல்ல, காவல்துறை செயல்படாம இருக்கு. உடனடியாக காவல்துறை போலீஸ் அங்க போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்க வச்சிருக்கிறோம். மாற்று வழியும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் உடனடியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, நிறைய மக்கள் பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் செய்யவில்லை என்றால் அதிகபட்சமாக ஒரு 10 நாட்கள் கண்டிப்பா கார்பரேஷன், ஏன்னா மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு, ரோடு பூரா மோசமா இருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிறோம். நீங்க கண்டிப்பா இந்த ரோடெல்லாம் சரி செய்யல, நடவடிக்கை எடுக்கல, குடிநீர் சரியா வழங்கலன்னா கண்டிப்பாக 10 நாள் பாப்பா. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அதிமுக சார்பாக புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். கோவை மாவட்டத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மழை சேதம் தவிர்க்கப்பட்டதாக அமைச்சர் முத்துசாமி தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நேரில் பார்வையிட்ட அமைச்சர் முத்துசாமி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக கோவையில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். கோவையில் 8 வீடுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அதில் சிறிய காயங்கள் ஏற்பட்டு 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து நலமாக வீடு திரும்பியதாக தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்ட வாழை மரங்களுக்கு நிதி வந்தவுடன் நஷ்டஈடு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் சரி, வால்பாறையாக இருந்தாலும் சரி, இங்கே மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இடமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. சில இடங்களிலே வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஒரு 8 வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிறிய காயங்கள் ஏற்பட்டு 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் சென்று பார்த்தோம். அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். எனவே அந்த வகையில்
மிக சிறப்பான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் நாட்டில் ஒரே தேர்தல் வர வேண்டும் என கூறியுள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் தமிழக பாஜக சார்பில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தால் 12,000 கோடி ரூபாயும் நேரமும் மிச்சமாகும். ஆனால் இது ஒற்றை கட்சி ஆட்சிக்கு வழிவகுக்கும் என தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் நாட்டில் ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று கூறியுள்ளார் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதை பவன் கல்யாண் வருகையால் நிரூபிக்க உள்ளோம். தமிழ்நாட்டில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை பவன் கல்யாண் மூலம் ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.